ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல ஒரு லென்த்தான வீடியோ அப்லோட் பண்ணி. ஓகே, ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு த லவ்லி ஃபிஷ் யூடியூப் சேனல். டுடே எந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கப்பி ஃபிஷ்ஷுக்கும் லைனேஜுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் கைஸ். நான் என்னென்னு குயிக்காக சொல்கிறேன். கப்பி ஃபிஷ்ஷுக்கு லைனேஜுங்கிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். இப்போ லைனேஜுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லைனேஜு, ஜெனட்டிக்கு, பிளட் லைனு, டிஎன்ஏ இதெல்லாமே ஒன்று தான் குறிக்கும். அதாவது ஒரு கப்பி பேர் இருக்குன்னா அது எந்த மாதிரி பேரண்ட் ஃபிஷ்லேருந்து வந்தது, அந்த பேரண்ட்டு அதுக்கு முன்னாடி எந்த பேரண்ட் ஃபிஷ்லேருந்து வந்தது, இந்த மாதிரி ஒரு லைனை பற்றி சொல்கிறதா அந்த லைனேஜும்பாங்க. இது அப்படியே ஓரம் வைங்க, நான் போக போக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் ஃபிஷ்ஷை காமிச்சு இது ஏன் நம்மளுடைய ஃபேவரட் ஃபிஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நான் கெஸ் பண்ண சொல்லியிருப்பேன். என்னடா அல்பினோ ஃபுல் ரெட்டை வச்சுட்டு இது ஃபேவரட் ஃபிஷ்ஷாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அல்பினோ ஃபுல் ரெட்டு கிடையாது கைஸ். ஏன்னா அல்பினோ ஃபுல் ரெட்டு எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஃபேவரட் ஃபிஷ் தான். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அல்பினோ ஃபுல் ரெட்டு கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே இருக்கும், அல்பினோ ஃபுல் ரெட்டு மாதிரியே இருக்கும். இது அல்பினோ வெரைட்டி தான். ஃபஸ்ட்டு நான் இது ஏன் ஃபேவரட்டாக இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபிஷ் வளர்த்தினாலும் 1 or 2 ஃபிஷ் மட்டும் தான் நம்மளுடைய ஃபேவரட் ஃபிஷ்ஷாக இருக்குது. அது ஏன் ஃபேவரட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது அடல்ட் சைஸ் வர வர பார்த்தீங்கன்னா க்ரோத் வைஸும் சரி, கலர் வைஸும் சரி, மற்றதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாமே நம்மளுடைய ஃபேவரட் ஃபிஷ்ஷாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இது பேபிஸ்லேருந்தே நம்மளுடைய ஃபேவரட் ஃபிஷ்ஷாக இருக்குது. அதாவது ஒரு ஆர்வத்தை தூண்டினது இது க்ரோத் பார்த்திங்கன்னா, அதாவது இது வளர்கிறதுக்கு ஒரு 4 month எடுத்துக்கும் பார்த்தீங்களா, அது வரைக்குமே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 பேபிஸாக தான் இருந்தது. இதோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பான் நம்மளுடைய ஃப்ரெண்டு. அதாவது ஒரு கூட்டத்துலேருந்து ஒரு பிளாக் ஐ ஃபீமேல் குட்டி போடுற மாதிரி இருக்கும். அது காமனான ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு டேங்கில் வச்சுருப்பான். ஆனால் அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ட்விஸ்ட்டில் ஒரு 2 அல்பினா குட்டி போட்டது. அது பார்த்திங்கன்னா இன்னைக்கும் வரைக்கும் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அது கன்ஃபார்மாக அந்த ஃபீமேல் தான் குட்டி போட்டுச்சுன்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ அப்படின்னடா அந்த ஃபீமேல் கேட்டிங்கன்னா, அது நம்மளுடைய அடங்காத ஃபீமேல் தான். அப்போ அந்த 2 குட்டியை போட்ட வேண்டி தான் அதுக்கு நேமே நாங்கள் வச்சோம், அடங்காத ஃபீமேல்னு. இப்போ அதை நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். அந்த 2 குட்டியை பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு அல்பினோ வெரைட்டியோட க்ரோ பண்ணோம். ஆனால் அந்த வெரைட்டியே இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணிடுச்சு. அதாவது க்ரோத் வைஸ் பார்த்திங்கன்னா. அப்புறமேட்டு க்ரோவாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 2 குட்டியில் இருந்துமே ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ரேஷியோவில் கரெக்டாக வந்தது. ஓகே, இதை ப்ரீடிங் விடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேட்ச் குட்டியே இறங்கிடுச்சு. அதாவது கரெக்டாக 21 குட்டி போட்டிருக்கு கைஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா. இது மற்ற அல்பினோ வெரைட்டியோட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது அடல்ட் சைஸாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா 10 12 அந்த மாதிரி கவுண்ட்டில் தான் குட்டி போடும். ஆனால் இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸும் சின்னது. ஆனால் 21 குட்டி போட்டிருக்கு. குட்டி சைஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குட்டியும் பெண்டிங்கும் இல்லை. காமனாக இருக்குது அல்பினோ வெரைட்டியோட குட்டி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா இது மற்ற ஃபிஷ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிறதுனால, யூனிக்காகவும் இருக்கிறதுனால இது நம்மளுடைய ஃபேவரட் ஃபிஷ்ஷாக இருக்குது. இதையும் அப்புறமேட்டு ஓரமாக வைங்க, நான் சொல்கிறேன். அதே வீடியோவில் கடைசியில் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஃபீமேலையும் இன்னொரு அல்பினோ ஃபீமேலையும் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை குட்டி போட்டிருக்கும், இது எத்தனை குட்டி போட போகுது அப்படின்னு நானும் கெஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீமேலும் இப்போ குட்டி போட்டுருச்சு. உங்களுக்கு நான் ப்ரூஃபோடையே நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அல்பினோ டம்போயரோடைய ஃபீமேலு. அது பார்த்திங்கன்னா இப்போ குட்டி போட்டிருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு பேட்ச் தான். அது பார்த்திங்கன்னா ஒரு 17 குட்டி தான் போட்டிருக்கு. ஆனால் சைஸிங் பார்த்துக்கோங்க, இதுக்கும் அதுக்கும். இது சைஸ் சின்னது, இது சைஸ் பெருசு. ஆனால் பெரிய சைஸில் இருக்கிறது 17 குட்டி போட்டிருக்கு, சின்னதாக இருக்கிறது 21 குட்டி போட்டிருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ரீசன் வச்சுருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 கப்பீஸும் இப்போ நமக்கு ஃபேவரட் ஃபிஷ்ஷாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதாவது கப்பி ஃபிஷ்ஷுக்கும் லைனேஜுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு இதுக்கு மேலே சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டி இறக்கிருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 21 குட்டி போட்டுச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் உங்கள்கிட்ட காமிச்சது வெறும் 19 குட்டி மட்டும் தான் காமிச்சிருப்பேன். மற்ற 2 குட்டியும் எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 2 குட்டி. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த லைனேஜ் நமக்கு ட்விஸ்ட் அண்ட் டேர்னை மட்டுமே காமிச்சிட்ருக்கு. இந்த ஃபீமேலு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பிளாக் ஐ குட்டி தான் போட்டது. மற்றது எல்லாமே அல்பினோ குட்டியாக போட்டுருச்சுங்க. இது குட்டி போடுறப்ப அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இது குட்டியே போடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், சைஸில் சின்னதாக இருக்கிறதுனால. ஆனால் குட்டியும் போட்டுருச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு பேட்சில் 21 குட்டி போட்டுச்சு. அந்த 21 குட்டிலையுமே ரெட்டு பிளாக்குன்னு கலந்து போட்டிருக்குங்க. அந்த பிளாக் ஐ குட்டி எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன். இந்த 2 ஃபிஷ்ஷோடைய பேரண்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் ஐ தானே. அதனால் அந்த பிளாக் ஐ லைனேஜ்லேருந்து ஒரு 2 குட்டியும் இதோடைய லைனேஜிலேருந்து ஒரு 19 குட்டி இறங்கியிருக்கு. இதை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்சாக ஒரு 21 குட்டி இந்த ஃபீமேல் போட்டிருக்கு.
இந்த லைனேஜை பொறுத்த வரைக்கும் ரெட்டும் போடலாம், பிளாக்கும் போடலாம். ஒரு மிக்சடு லைனேஜ் தான் சொல்லுவேன். இப்போவும் புரியலனா கைஸ், நான் சிம்பிளாக சொல்கிறேன். கப்பி வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் வெரைட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த லைனேஜுங்கிறது வெளிப்படையாகவே தெரியும். அதாவது ரிப்பன் வெரைட்டிங்கிறது என்னென்னா, காமன் கப்பி ஃபிஷ்ஷில் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு கப்பி ஃபிஷ்க்கு ஸ்டொமக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 2 டெய்ல் இருக்கும். அந்த 2 டெய்ல் சின்னதாகவே இருந்தால் அது நாட் ரிப்பன் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அதே அந்த 2 டெய்ல் கொஞ்சம் பெருசாக ரிப்பன் மாதிரி இருந்தால் அது ரிப்பன் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்பன் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாட் ரிப்பன் வெரைட்டிலேருந்து தான் ரிப்பன் வெரைட்டியே கொண்டு வந்தாங்க. அதனால் ரிப்பன் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டேபிளான வெரைட்டி இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரீடர்ஸ் கிட்ட போய் கேட்டாலும் அவங்களால ரிப்பன் வெரைட்டிலேருந்து ரிப்பன் குட்டி தான் வரும் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அதுலேருந்து அந்த ரிப்பன் வெரைட்டிலேருந்து வந்த நாட் ரிப்பன் வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட் ரிப்பன் வெரைட்டிலேருந்து லைஃப் டைமில் ஒன்றாச்சும் ரிப்பன் வெரைட்டியில் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா லைனேஜ் கைஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கப்பி ஃபிஷ்ஷுக்கு லைனேஜுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஆனால் நம்ம அப்படியே பண்ணுறோம், ஏதோ ஒரு கப்பி பேரண்ட்டை வாங்குகிறோம், அதை ப்ரீட் பண்ணுறோம், வளர்த்துறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த லைனேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோக்கா பெட் ஷாப்பும் சொல்கிறதில்ல, ப்ரீடர்ஸும் சொல்கிறதில்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருங்க கைஸ் இந்த வீடியோவில் லைனேஜுங்கிறது என்னான்னு. வீடியோ ஏன் டிலே ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டையே ஒன்று தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதே தான் என்னையும் இப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ டிலே ஆகுதுன்னு சொல்கிறத விட டைம் கிடைக்கலன்னு சொல்லலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.